வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, அந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் சப்ஜெக்ட்க்கு வந்துச்சுங்க. மீதி தமிழுக்கு வரணும். அவங்களும் வந்தாட்டி உங்களுக்கு கவுன்சிலிங் நடந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசு பணியாளரோ, அரசு ஆசிரியரோ இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் வேலையில் சேர்ந்தாட்டி உங்களுக்கு ஒரு வரையறைக்குள்ளார கொண்டாந்துருவீங்க. நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் நீங்கள் மற்றவங்க நார்மல் பர்சன் மாதிரி இருக்க முடியாதுங்க. நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடந்துக்கணும். உங்களோட செயல்பாடுகள் இருக்கணும். அரசுக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைம் இருக்குங்க. இந்த டைமுக்குள்ளாரையே நீங்கள் பைக் வாங்கணுமோ, ஸ்கூட்டி வாங்குறீங்களோ, கார் வாங்குறீங்களோ, அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ, அது எல்லாமே அதே மாதிரி கோர்ஸு ஜாயின் பண்ணிக்க அட்மிஷன் போட்டுக்கிறது, பாஸ்போர்ட் போட்டுக்கிறது, இது எல்லா வேலையுமே இப்போயே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டாட்டி பார்த்தீங்கன்னா, இது முன்னாடியே போகணுன்னு நினச்சேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வீடியோ. சரி அப்போதைக்கு தேவையில்ல, இப்போ இந்த டைம் சரியாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த டைம் போடுறேங்க. நீங்கள் எஜுகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய இதே உங்களுக்கு தெரியாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாஜிக் தேவை கிடையாது. அங்கே நம்ம ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடந்தாகணும். இப்போ நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு இப்போ ஸ்கூல் டீச்சரை மாறினீங்கனாட்டி, இப்போ திடீர்னு கல்வி சுற்றுலா சார்பாக வெளியே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, அப்போ போய் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதா இருந்தீங்களோ, அல்லது வேறு இதர காரணங்களுக்காக நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணுன்னாவோ, அனெக்சர் ஹச்சில் பார்த்தீங்கன்னா பீரியட் இன்டிமேஷன் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி தாங்க வாங்கணும். இது மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் நிறையா இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1973 ஒன்று, அதேமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 2016, அப்புறம் அது இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது படித்து வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு செயலும் செய்கிறது சரியானா தப்பான்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்பயுமே யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கானது நீங்கள் இந்த ரூல்ஸை படிச்சிங்கனாவே உங்களுக்கு பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. அதில் உங்களுக்கு இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதில் கொடுத்துருங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல்ஸோட பிடிஎஃபில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க, இல்லை எங்கள் காசில் தான் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வாங்குகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிம்பீங்க, இல்லை என்னது தான் பைக் வாங்குகிறேன் அப்படிம்பீங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் அரசு ஊழியராகவோ அரசு பள்ளி ஆசிரியரோ வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த பைக்கோ அல்லது உங்கள் இருசக்கர வாகனமோ, 4 சக்கர வாகனமோ வாங்கும்போது உங்கள் துறை தலைவரிடம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கணுங்க. அது நீங்கள் வாங்கும்போது இப்போ அதுக்கான சோர்ஸ் நீங்கள் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சேல்ரி லோன் போடலாம். லோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி நான் சீட்டு போட்டது என்னோடய உழைப்பு தான், நான் சீட்டு போட்டு எடுத்தேன், நான் கடன் வாங்கிங்கிறேன், அது மாதிரி வரக்கூடாதுங்க. இங்கே நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிட்டிங்கன்னா பர்சனல் லோன் இருக்குது, எந்த லோன் வச்சாலுமே சரி அதுக்கான ப்ராப்பரான இதுதான் இருக்கணும். டெபாசிட் இருக்கலாம், சேவிங்ஸ் இருக்கலாம், அல்லது இங்கே பர்சனல் லோன் இருக்கலாம், கார் லோன் இருக்கலாம், ஹவுசிங் லோன் இருக்கலாம். எதை வாங்கினாலுமே நீங்கள் இந்த லிமிட் காட்டி தாங்க நீங்கள் செயல்பட்டாகணும். இல்லைன்னா அது பிரச்சனை தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கான சோர்ஸ் இப்போ நீங்கள் எதுவுமே பிரச்சனை வராத வரைக்கும் தாங்க. திடீர்னு உங்களுக்கு விரும்பத்தகாதவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறதே விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இன்னும் ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொறுக்க முடியாமல் திடீர்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தான் இஷ்யூஸ் ஆகிரும். அதனால் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே இப்போ நீங்கள் யார்ட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு லிமிட் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இப்போ எதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாட்டி நகை வாங்கினீங்கன்னா அந்த ரெசிப்ட்லேருந்து எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எது வாங்கினாலும் சரிங்க, அதோட டாக்குமெண்ட்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்கணுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்குன்னா நீங்கள் அட்மிஷன் போகிறதா இருந்தாலும் இப்போயே போட்டுங்க. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்கள் ஜாயினிங் லெட்டரில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருந்தாவோ அல்லது இன்னும் முடிக்காமல் இருந்ததாவோ அதை அவங்களுக்கு ஒரு தகவலாக தெரிஞ்சு நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாட்டி இப்போ நீங்கள் எதுக்கெலாம் பார்க்கணுன்னா நீங்கள் 2 வீலர் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும், வீடு காட்டுறதுக்கு எல்லாமே பர்மிஷன் வாங்கணும். இப்போ பாஸ்போர்ட் உட்பட அதை
அனெக்சர் வச்சு நீங்கள் பீரியட் இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்கினா போதும், ஒரு சில இது தகவல் தெரிவித்தா போதும். அதுக்கு இப்போ எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து தகவல் தெரிவித்தா போதுங்க, பர்மிஷன் வாங்கணுக்கு அவசியம் கிடையாது. ஒரு சில இதில் என்ஓசி மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்ளை பண்ணும்போது கூட தேவையில்லைங்க. ஆனால் உங்களுக்கு சிவி அப்போ சப்மிட் பண்ணால் போதும். ஆனால் ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு என்ஓசி தேவைன்னா ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துருங்க. அது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதாக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை அவங்க இதுக்கு தெரிவிச்சாகணும். அதை பார்த்துக்குங்க. இந்த 2 ரூல்ஸுமே இது பிடிஎஃப்ல கொடுக்குறேன், டைம் இருக்குது, படிச்சுங்க. முக்கியமாக எது செய்யணும்னு கூட அதிகமாக இருக்குங்க, எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ வீடு வாங்கும்போதோ இது வாங்கும்போதுனா ஏன்னா கண்டிப்பாக அது ஏகப்பட்ட சோர்ஸ் தேவைங்க. அதுக்கு நீங்கள் சோர்ஸ் காட்டும்போது அங்கே உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா உங்களுக்கு பர்மிஷனே தரமாட்டாங்க. அதனால் இப்போயே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது, அதுக்குள்ளார நீங்கள் ரெடி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. இந்த 2 ரூல்ஸும் மறக்காமல் பார்த்து வச்சுக்கிட்டுங்க. எது செய்யணும், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்போது இப்போ எது செய்யணும், எது செய்யக்கூடாது, வரதட்சணை வாங்குறதுலேருந்து இப்போ இந்த 5000க்கு மேற்பட்ட போயிட்டிங்கனாவே உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட். ஏன்னா இது பழைய ரூல்ஸுங்க, அது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை மாற்றுங்க. இப்போ மேரேஜ் பண்ணிங்கனாலுமே வரதட்சணை எதுவும் வாங்கலன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் கூட கொடுக்கணும். உங்கள் அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, அந்த எல்ஐசி எல்லாமே இப்போயே ஓரளவுக்கு பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஏன்னா பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்க தான் எப்பயுமே பாதிக்கப்படுவாங்க. இதுமாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்கு தான், அதை கவனக்குறைவில் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு பாதிக்க ஏற்படுத்தும். அது மாதிரி வராத மாதிரி உங்களோட தரப்பில் எல்லா இதுவுமே ஆவணங்களாக இருக்கட்டும், மற்றபடி பர்மிஷன் வாங்குறது இந்த எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃபுங்க. அந்த இடைப்பட்ட டைமில் இப்போயே நீங்கள் வாங்கிச்சிங்க. அதை விட்டு நான் வேலைக்கு போனாட்டி தான் ஃபஸ்ட்டு இப்போ 2 வீலர் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ரைட்டு தான். ஏன்னா உங்கள் காசு தான் வாங்குறீங்க, 2 மாதம் சம்பளம் இல்லை 3 மாதம் சம்பளத்தில் வாங்குவீங்க. அது வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்டால் சொல்லிவிடுவீங்க, சிம்பிளாக சொல்லிவிடுவீங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண, ஏன்னா அதுக்கு சார்ஜஸ் போகிற அளவுக்கு கூட அது கொண்டுட்டு போய் விட்டுருங்க. அதனால் அதை பார்த்துங்க. அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வட்டிக்கு வருது, அது மாதிரி அந்த பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி இருந்தாலும் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா அதை வேறு ஃபேமிலி மெம்பர் மேலே அதை மாற்றிட்டு அதுக்கான இது எல்லாமே இந்த டைமில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் நிறைய இது விட்டுருப்பேங்க, அந்த நீங்கள் இந்த ரூல்ஸில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.